கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து சுகபத்திரமாய் காத்து நடத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 19வது வசனம். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நாம் தியானிக்கின்றதான வார்த்தையின் கருத்து என்னவென்றால், தேவனிடத்தில் விட்டுவிடுங்கள், அவர் பார்த்து கொள்ளுவார். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்க வேண்டிய குணாதிசயத்திலே ஒன்று, மனிதர்கள் செய்கிற தீமைக்கு தக்கதாக நாம் அவர்களுக்கு பதில் தீமை செய்ய வேண்டும் என்று எண்ணவே கூடாது. ஒரு மனிதன் நம்மை குறித்து பல தீமையான வார்த்தையால் திட்டிவிட்டான் என்றால், உடனடியாகவே உமக்கு மட்டும்தான் பேச தெரியுமா, நானும் பேசுவேன் என்று பதிலுக்கு பதில் நாம் பேசக்கூடாது. ஒரு தீமையான கிரியையை மனிதர்கள் நமக்கு விரோதமாய் செய்தால் தீமைக்கு தீமையை நாம் சரி கட்டக்கூடாது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் கூட சிலர் செய்கிற தீமைகள் உங்களை வேதனைப்படுத்தலாம். சகிக்க முடியாத சில காரியங்களை கூட மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் செய்திருக்கலாம், தீங்கு இழைவித்திருக்கலாம், உங்களுடையதான நீதிக்கு மாறாக அநீதி நடப்பித்திருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த காலை நேரம் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பார்த்து பேசுகிறது. ஆண்டவர் பதில் செய்வாராம். தேவன் ஒரு நாளும் நம்மை ஒரு கோமாளிகளைப் போல எல்லாவற்றுக்கும் அடி வாங்கி கொண்டு, எல்லாவற்றுக்கும் மற்றவர்களுடையதான திட்டுகளை கேட்டுக்கொண்டு, எல்லாவற்றுக்கும் மற்றவர்கள் நம்மை ஒரு அற்பமாய் எண்ணுகிறது போலவே நாம் வாழ்ந்து கொண்டு போக நம்மை ஒரு நாளும் விடமாட்டார். தேவன் யார் தெரியுமா? நீதி உள்ள நியாயாதிபதி. அவனுடைய கிரியைகளுக்கு தக்கபடி அவனுக்கு பலன் அளிக்கிறவர். குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாததான தேவன். அப்படியானால் அந்த தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை நாம் விட்டுவிட்டால் அவர் தம்முடையதான நீதியின்படி ஒவ்வொருவருக்கும் நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். லூக்கா 18 வாசிக்கிறோம் இல்லையா? இரவும் பகலும் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்வாராம். உங்கள் காரியங்களுக்கு மனிதர்களைப் போல உடனுக்குடன் நியாயம் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால தேவன் நியாயம் செய்ய மாட்டார் என்று அர்த்தம் அல்ல. சில காரியங்களுக்கு நியாயம் வெளிப்பட சில வருஷங்கள் கூட ஆகலாம். வருஷங்கள் தாண்டித்தான் சிலருக்கெல்லாம் தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார். ஆகவே நீங்கள் எதற்குமே எதிர்த்து நின்று தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். அந்த தீமைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளட்டும். நீரே பார்த்து கொள்ளும். நீரே அவன் பேசினதை கேளும், அவள் பேசினதை கேளும். நீரே எனக்கு இழைக்கப்பட்ட தீங்கை கவனித்து கொள்ளும் என்று உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் விட்டுவிடுங்கள். அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். உங்களை சந்தோஷப்படுத்த ஏதாவது ஒரு நன்மையை உங்களுக்கு நடப்பிப்பார். இந்த காலை நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு நல்ல கொள்கையை உங்கள் வாழ்க்கையில் கடைபிடியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க இன்றைக்கும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்களுடைய வழக்குகளுக்கெல்லாம் நியாயம் தந்து எங்களை நியாயத்துக்கு நேராய் நடத்தி கொள்ளுகிற எங்கள் நல்ல தேவனே, எங்களுக்காக நீர் வழக்காடுகிறவராய் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலையும் யார் யாரெல்லாம் தங்களுடையதான காரியங்களின் மேல் அவசரப்படாமல் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார் என்று பொறுமையோடு இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து நீதி வெளிப்படுவதாக, நியாயம் வெளிப்படுவதாக.
ஆண்டவரே, நீர் எங்களுக்காக வழக்காடி எங்களுக்காக நியாயத்தை நிலைநிறுத்துகிறவராய், நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் நீர் இன்றைக்கும் வைத்திருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலும் ஒவ்வொருடைய உள்ளமும் புதுப்பிக்கப்படுவதாக, இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், ஜெயமாய் நடத்தும். உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்வதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.